ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை மனைவியுடன் தனி குடித்தனம் சென்ற கணவர், அதை எதிர்த்த மகன். சிறுகதை. தன் மனைவி கனகு அழுது கொண்டிருப்பதை பார்த்த ராஜேந்திரனுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. இங்கே பாரு கனகு, எதுக்கு அழுகிற? உன் மகன் உனக்கு அனுசரணையாக பேசலைன்னு தானே அழுதுட்ருக்க. விட்டு தள்ளு, அது அவனோட வாழ்க்கை. தன்னோட பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான் போல. உனக்கு ஏற்கனவே பிபி இருக்குது, இதில் வீண மனசை ஏன் அலட்டிகிட்டு இருக்க? உடம்புக்கு தான் தொந்தரவு வேணும் என அவளை தேற்றினார். அவள் விசும்பலுடன், ஏங்க, நியாயம்னு ஒன்று இருக்குதா இல்லையா? சாயங்காலம் அவன் வர நேரத்தில் வெளியே கிளம்புறியேன்னு தானே கேட்டேன். நான் அவர்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டேன், நான் எங்கே போயிருக்கேன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போனான். சரி, அவன் வரும்போது இவ தான் வெளியே போயிட்டாளேன்னு நான் காஃபி கொடுத்தேன். அவன் எங்கம்மா மலர் அப்படின்னு கேட்டான். நான் உள்ளதை சொன்னேன். அதுக்கு அவள் திரும்பி வந்து, என்ன உங்கள் பையன்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறா. இவனாவது நான் அம்மா கிட்ட கேட்டேன்னு சொல்லணுமில்ல, அப்படியே மரமாட்டாம் நிற்கிறான். சரின்னு இருந்தாலும் மனைவி வருத்தப்படக்கூடாது என மீண்டும் அவள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டார். இதுதான் 1 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி. மகனுக்கு கல்யாணமாகி 1 மாதம் மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாய் இருந்ததாய் ஞாபகம். அதன் பின் அடிக்கடி இருவருக்கும் உரசிக்கொள்ளுவது வாடிக்கையாகிவிட்டது. ராஜேந்திரனுக்கு மகனின் நிலைமை புரிந்தது. காரணம், ஏறக்குறைய 2-3 வயது வித்தியாசமே மகனுக்கும் மருமகளுக்கும். இவன் மனைவியிடம் சமாதானமாய் இரு என சொல்லலாம். ஆனால் இவனுக்கு கோபம் அதிகமாகி வாக்குவாதம் வரும். அதனால் அவன் அம்மாவையே சமாதானமாக போக சொல்கிறான். அம்மா வயதானவள், புரிந்து கொள்ளுவாள் என. ஆனால் எத்தனை காலம்தான் அவளும் பொறுமையாய் போவாள்? மகன் மீது வரும் கோபத்தை இயலாமையால் அழுகையாய் காட்டுகிறாள். கனகு அப்படியே மலைத்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். மகன் அவள் தலையில் பெரிய கல்லை தூக்கி போடுவது போல நாங்கள் தனி குடித்தனம் போவதாய் சொல்லிவிட்டான். இதை அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்கே தனியாக போய் கஷ்டப்பட போகிறானோ, அல்லது தன் கணவனிடம் புலம்புவாளே தவிர மகனிடம் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டாள். ஆனால் அப்படி இருந்தும் பிரயோஜனமில்லாமல் போய்விட்டது. மகன் தனி குடித்தனம் போவதாக சொல்லிவிட்டான். அம்மாவின் மனநிலை அவனுக்கும் புரிந்திருக்குமோ என்னமோ. மெதுவாக அங்கே இருந்து நகர்ந்து விட்டான். உள்ளறையில் உட்கார்ந்திருந்த ராஜேந்திரனுக்கு அவன் சொன்னது காதில் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. அவரை பொறுத்தவரை இந்த குடும்பத்தில் வெறும் பார்வையாளனாகவே இருந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. இதற்கும் அவருக்கு வயது 55 தான் ஆகிறது. நல்ல வேலையிலும் இருக்கிறார். கல்யாணமானதும் மனைவியின் அன்பில் மயங்கியவர் இதுவரை மீள முடியாமல் எதிர்வார்த்தை பேசாமல் இருக்கிறார். மகனும் அப்படித்தான் இருந்தான் கல்யாணம் ஆகும் வரை. அதன் பின் கொஞ்சம் மாறினான். இப்பொழுது நிறையவே மாறிவிட்டான். தனி குடித்தனத்துக்கு அடி போட்டு விட்டான். மகனுடன் பேச வேண்டும் என்று முடிவு செய்தார். தன் மனைவி இதனால் மனமுடைந்து விடுவாள் என அவருக்கு தெரியும். மகனை சமாதானப்படுத்த என்ன செய்யலாம் என யோசிக்க ஆரம்பித்தார். உடனடியாக போனை செய்தார். மகனிடம் ஏதோ பேச வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தவர் இப்பொழுது எதுவும் பேசாமல் சர்வர் கொண்டு வந்த காஃபி டம்ளரை தலை குனிந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்கப்பா, ஏதோ பேசணும்னு ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னீங்க. வந்து 10 நிமிஷமா இந்த காப்பியை கூட குடிக்காம ஒன்றும் பேசாமல் உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கப்பா, ஏதோ பேசணும்னு ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு வந்து விட்டுட்டு இப்போ பேசாமல் இருக்கீங்களே. எதுனாலும் மனசு விட்டு பேசுங்கப்பா. அவன் பேச பேச ஆச்சரியத்துடன் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். இவன் வயதில் நாம் எவ்வளவு தெளிவாக இருந்தோமா? மனைவியின் பேச்சு மட்டும்தான் அப்பொழுது நமக்கு முக்கியமாக இருந்தது. ஆனால் இவனும் என்னதான் அறிவாய் பேசினாலும் தன் மனைவியின் பேச்சை கேட்டுத்தானே தனி குடித்தனம் போகிறான். இதை நினைக்கும் பொழுது அவருக்கு மகனின் மீது இருந்த மதிப்பு குறைந்தது. தொண்டையை கனைத்து கொண்டு, அம்மா ரொம்ப வருத்தப்படுறா. இப்படி திடீர்னு நீங்கள் தனி குடித்தனம் போகிறேன்னு சொல்லிட்ட. இதை நாங்கள் 2 பேருமே எதிர்பார்க்கல. எங்களோட இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன குறை வந்துச்சு? நாங்கள் ஏதாவது உங்களை பேசிட்டோமா? இல்லையே, உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகிறோம். நீங்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறீங்க. உங்களுக்குன்னு வீட்டில் பெரியவங்க நாங்கள் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு தானே.
நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி கூட இருந்தா சந்தோஷம் தானே. நாங்கள் தனி குடித்தனம் போகிறோம்னு சொன்னேனே தவிர தனியாக போகிறோம்னு சொல்லலையே. பெரியவங்க பக்கத்தில் போய் இருக்க போகிறோம். எனக்கு சட்டென புரிந்து விட்டது. அதாவது நீ வீட்டோட மாப்பிள்ளையா போக போற, அப்படித்தானே என்று கேட்டுவிட்டார் அப்பா. அவன் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கூல் கூல் அப்பா, எதுக்கு இவ்வளோ கோபப்படுறீங்க? நானே என் மாமனார் வீட்டு பக்கத்தில் போறேன்னு சொன்னாலும் அவ ஒத்துக்க மாட்டா. சொன்னவன் இந்த யோசனையை நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி வச்சதுதான். பேஷ் பேஷ், அப்ப இதெல்லாம் முதலிலேயே திட்டம் போட்டது தான்னு சொல்லு. குரலில் மீண்டும் கோபம் கொப்பளித்தது. எஸ் டாட், அவன் குரலில் உற்சாகம். நீங்க செஞ்ச தப்பை நாங்க சரி செய்யறதுக்கு தான் இந்த ஐடியாவே என சொல்லிவிட்டு சிரித்தான். என்னப்பா புரியலையா? உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்களா? உங்களுக்கு தான் உங்க மனைவி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். உங்க அப்பா அம்மாவும் நீங்க தனி குடித்தனம் வரும்பொழுது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ராஜேந்திரனுக்கு ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்தார். நாங்கள் உங்கள் அப்பா அம்மா குடியிருக்கிற ஏரியாவில் அவங்களுக்கு பக்கத்திலேயே குடி போகிறோம். அவங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தாத்தா பாட்டி கூட 2 பேரும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என்னைய விட அவளுக்கு அவங்க கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அதனால தான் இந்த முடிவு என்றான் மகன். ஒத்தை பையனை அவங்களைய பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது. ஆனால் நீங்கள் தனி குடித்தனம் வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்களை பார்க்குற மாதிரி நான் இருக்க மாட்டேன். தாத்தா பாட்டி பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்களை பார்க்க வரும்பொழுதாவது உங்கள் அப்பா அம்மாவை பார்ப்பீங்க. இப்பொழுது மகன் சொல்ல சொல்ல அவருக்கு என்னோட அப்பா அம்மாவும் நான் தனி குடித்தனம் போறேன்னு சொன்னதும் இந்த சூழ்நிலையில் தான் இருந்திருப்பார்கள் என புரிய ஆரம்பித்தது. அவர் செய்த தப்பை எண்ணி இப்பொழுது குற்ற உணர்ச்சியில் தலையை குனிய ஆரம்பித்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. மீண்டும் நாளையில் வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.